ஸோ இன்டர்ஃபரன்ஸ்னால் நமக்கு ஃபினாமினா தெரியும். இன்டர்ஃபரன்ஸ்னால் வந்து ஒரு டிப் ஆஃப் த டீத் வந்து ரூட் ஆஃப் த அனதர் டீத்தை டிக் பண்ணுற ஃபினாமினாக்கு பேர் தான் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவோம். இன்டர்ஃபரன்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது கெட்டதை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் இன்ஜினியரோட வேலை. ஸோ வி ஹேவ் டு அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். எப்படிலாம் இன்டர்ஃபரன்ஸை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னா அடெண்டம் ஆஃப் த கியர் மே பி மாடிஃபைடு. அடெண்டம் ஆஃப் த கியர் மே பி மாடிஃபைடு அப்படின்றது தெரியும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடெண்டம் ஆஃப் த கியரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அடெண்டம் ஆஃப் பினியனை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அடெண்டம் ஆஃப் பினியனை மாடிஃபைடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடெண்டம் ஆஃப் பினியனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அடெண்டம் ஆஃப் கியரை வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அடெண்டம் ஆஃப் கியரை டிக்ரீஸ் பண்ணுவாங்க, அடெண்டம் ஆஃப் பினியனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு மெத்தடு. டீத் சுட் பி அண்டர் கட்டிங் பண்ணுவாங்க. எங்கே வெட்டுப்படுதோ அங்கே வந்து அந்த வெட்டுப்படுற இடத்த நம்மளே வெட்டி விடுவாங்க. ப்ரெஷர் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மூணுமே வந்து கன்ஃபார்ம். 2, 3, 4 வந்து கன்ஃபார்ம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த 2, 3, 4 கன்ஃபார்ம் ஆனால 5 நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சர்க்குலர் பிட்ச் பி இன்க்ரீஸ் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 மெத்தட் வந்து நம்ம எஃபெக்டிவ் மெத்தடாக சொல்கிறாங்க. Consider the following modification regarding avoiding the interference between gear. Which of these are effective in avoiding the interference? ஸோ இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றது தெரியணும். இப்போ இன்டர்ஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணுற கேள்விகளையே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இது சூப்பரான கொஷின். ரிவர்ட்டட் கியர் ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின் கூட. இங்கே என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, P and Q, 2 gears P and Q are missing. Q and R, P and Q missing, Q and R missing, S and R missing நினைக்கிறேன். Q and R is a compound gear and R and S is missing. ஸோ அப்படி இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது the models of P and R 4 and 5 mm சொல்லிட்டாங்க ரெஸ்பெக்ட்லி. நம்பர் ஆஃப் டீத் இன் PQR 20, 40 and 25. நம்பர் ஆஃப் PQR எஸ்ஸோட டீத் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம என்னென்னா, பிச் சர்க்கிள் டயா வந்து இதோட டயாவும் கூட்டும்போது அதோட டயாவும் கூட்டும்போது 2 சென்டர் டிஸ்டன்ஸ் ஒரே சென்டர் டிஸ்டன்ஸ்னால பிச் சர்க்கிள் சம் ஆஃப் த P and Q, பியும் கியூவும் மேட் ஆகிறான், அவனும் ஆரும் எஸ்ஸும் மேட் ஆகிறான். 2 பேரும் ஒரே சென்டர் டிஸ்டன்ஸ் தான் இருப்பானுங்க. ஸோ ஒரே சென்டர் டிஸ்டன்ஸில் இருந்தாங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இது போடுறோம். இப்போ நம்ம மாடுலுக்கு ஃபார்முலா தெரியும். மாடுல் ஈக்குவல் டு பிச் சர்க்கிள் டயாமீட்டர் பை டீத் டி பை டி. அப்போ டி ஈக்குவல் டு எம்டி. அப்போ டி ஈக்குவல் டு இது வந்து M1. இது ரெண்டும் ஒரே மேட்டிங் கியர் வந்து ஒரே மாடுலில் இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ அந்த மாடுல் M1 வந்து மாடுல் அதை சொல்லிட்டாங்க. இது 4 mm, இது 5 mm மேட்டிங் எது யார் 2 பேரும் மேட்டாக இருக்காங்களோ அவங்க 2 பேருக்கும் மாடுல் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து. ஸோ போடுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிஎஸ் ஈக்குவல் டு 23 அப்படின்றது கிடைக்குது. ஸோ இது சூப்பரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து அப்போ நம்ம நிறைய கொஸ்டின் பார்க்குறதுல இந்த கொஸ்டின் வந்து சூப்பரான கொஸ்டின்றது புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின். அதாவது இதில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, மேட் ஆகிற 2 கியர் வந்து சேம் மாடுலில் இருக்கும்ன்றது கற்றுக்குறோம். ரெண்டாவது, பிச் சர்க்கிள் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மாடுல் அண்ட் நம்பர் ஆஃப் டீத்ன்றது கற்றுக்குறோம். ஸோ இதில் மாடுல் காமனாக இருக்கனால காமன் எடுத்துகிறோம். ஸோ இது என்னென்னா, எப்போவுமே கொஸ்டின் பார்த்தோன்னே உடனே ஆன்சர் பார்க்காம அப்படி அது சிந்தசைஸ் பண்ணணும். ப்ராசஸிங் டைம், நீங்கள் ப்ராசஸிங் டைம் எடுத்திங்கன்னா இப்போ இந்த ரிவர்ட்டட் கியர் ட்ரெயினில் கியர் சம்மந்தமாக மாடுல் சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சன் அண்ட் பிளானட் கியர் தான் பார்க்க போகிறோம். ஆனுலர் வீல். இப்போ எபிசைக்கிள் கியரில் வந்து இந்த வீலை வந்து ஆனுலர் வீல் சொல்லுவாங்க, இது வந்து பிளானட் சொல்லுவாங்க, இது சன்னு சொல்லுவாங்க. சன்னு, பிளானட்டு, ஆனுலர் 3 இருக்குது. இப்போ ஒரு சன்னு 2 இந்த பக்கம் ஒரு பிளானட் இந்த பக்கம் ஒரு பிளானட் இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்க. அப்போ ஒரு சன்னு ப்ளஸ் 2 பிளானட் ஈக்குவல் டு ஆனுலர். டயா பார்த்தீங்கன்னா, ஸோ டயாவை 2ஆல் வகுத்தா ரேடியஸ் வரும். அப்போ ரேடியஸும் ஒத்துப்போம். டயா எவ்வளியே, ரேடியஸும் அவ்வளியே. டயா ஆஃப் ஆனுலர் வீல் ஈக்குவல் டு டயா ஆஃப் சன் வீல் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் டயா ஆஃப் பிளானட் வீல். அப்போ ரேடியஸ் ஆஃப் ஆனுலர் வீல் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் சன் வீல் ப்ளஸ் ரேடியஸ் ஆஃப் இது. இப்போ டயாவில் வச்சே நம்ம என்ன பண்ணலான்னா இது போட்டலாம். ரேடியேஷன் போடாமல் டயாலேயே வந்து நம்ம இது பண்ணலாம். ஏன்னா வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்குன்னா 2ஆல் டிவைட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்படி இல்லாமல் இப்போ நம்ம இங்கே நமக்கு டீத் வந்து இது வந்து 100 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன்.
ஸோ டயா ஈக்குவல் டு எம்டி இல்லையா? ஸோ மாடுல் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து இங்கே இருக்குன்னா இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா டீத் போட்டலாம். டீத் ஆஃப் த ஆனுலர் ஈக்குவல் டு டீத் ஆஃப் த சன்னு ப்ளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் டீத் ஆஃப் த பிளானட் அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டீத் ஆஃப் த ஆனுலர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீத் ஆஃப் த பிளானட் வந்து கொடுத்துருக்காங்க. பிளானட் வந்து 20 கொடுத்துருக்காங்க. இப்போ டீத் ஆஃப் சன் தான் கொடுத்துருக்கோம். அப்போ 2 × 20 பெருக்கி 100லேருந்து 40 கழிச்சா யூ வில் கெட் இது டி ஆஃப் எஸ்ன்னு போட்டுடலாம். ஸோ இந்த ஸ்டெப் தேவையில்ல. ஸோ நேராக 60 கண்டுபிடிச்சலாம். இப்போ மாடுல் இந்த டி ஈக்குவல் டு எம்டி போட்டால் இந்த ரேடியஸ் பக்கம் போகவே தேவையில்ல. இந்த ஸ்டெப்பு இல்லாமல் நேராக இவந்துலேருந்து இவனை முடித்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ரேடியஸை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே டயமீட்டர் வச்சே ஆன்சரை முடிச்சிடலாம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் லோடு. டைனமிக் லோடுனா நம்ம ஆல்ரெடி ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் பார்த்துருந்தோம். இன்அக்யூரசி ஆஃப் டூத் ஸ்பேசிங் அப்படின்றது பார்த்துருந்தோம். டைனமிக் லோடுனா இன்அக்யூரசி ஆஃப் டூத் ஸ்பேசிங் அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இது காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேனே இந்த கொஷனுக்கு. இப்போ டைனமிக் லோடை பற்றி ஒரு கொஷின் இருக்குது. டைனமிக் லோடை பற்றி நமக்கு என்ன தெரியும்? இன்அக்யூரசி ஆஃப் டூத் ஸ்பேசிங்னால டைனமிக் லோடு வரும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதில் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா irregularity ஆஃப் டூத் ப்ரொஃபைல் கன்சிடர் பண்ணுவாங்களா, டெஃப்ளெக்ஷன் ஆஃப் டூத் அண்டர் லோடு வருமா, டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்றது இங்கே இருக்குது. இன்அக்யூரசி வரும், எரர் இன் டூத் ஸ்பேசிங் வரும். எரர் இன்அக்யூரசினா எரர்னா ரெண்டே தான். அப்புறம் வந்து நமக்கு ரன் அவுட் ஆஃப் த கியர் வரும். கியர் மெஷோட ஸ்டிஃப்னஸ் வேரியேஷன் வரும். ஸோ கியர்ஸ் ஸ்டிஃப்னஸ்னா ஸ்டிஃப்னஸோட தொடர்பு டிஃப்ளெக்ஷன் அவனும் வருவான். ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ரொட்டேட்டிங் பார்ட்ஸ் வரும். இனர்ஷியா ஆஃப் ரொட்டேஷனல் மாஸ் வரும். ஸோ ஸ்டிஃப்னஸ்ஸு, டிஃப்ளெக்ஷனு, இனர்ஷியா இதெல்லாம் வரும். ஆனால் நமக்கு இங்கே என்ன 1 and 3 டைப்ஸ் ஆஃப் சர்வீஸும் irregularity ஆஃப் டூத் ப்ரொஃபைலும் வராது அப்படின்றது இது மூலமாக கற்றுக்குறோம். இப்போ நம்ம ஒரு சூப்பரான இது பார்க்க போகிறோம். இது ஸ்பீட் ரேஷியோ இந்த கேஸ் ஆஃப் காம்பவுண்ட் ட்ரெயின். காம்பவுண்ட் ட்ரெயினில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ட்ரெயினில் வந்து ஸ்பீட் ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் டீத் ஆன் த ஃபஸ்ட் டிரைவ் டு த நம்பர் ஆஃப் டீத் ஆன் லாஸ்ட் ஃபாலோயரா, இல்லை நம்பர் ஆஃப் டீத் ஆன் லாஸ்ட் ஃபாலோயர் அண்ட் நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஃபஸ்ட் டிரைவரா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஸ்பீட் ரேஷியோ வந்து காம்பவுண்ட் ட்ரெயினில் வந்து எல்லாத்தோட டீத்தும் வேணும். ஸோ அது ரெண்டும் தப்புன்றது புரிஞ்சுக்கணும். காம்பவுண்ட்னா எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு தெரியணும். எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டீத் ஆஃப் டிரைவர் பை ஃபாலோயரா இல்லை ஃபாலோயர் பை டிரைவரா. இப்போ டீத்துன்னு வரும்போது டிரைவர்ன்றது இன்புட்டு, டிரைவர்ன்றவன் இன்புட்டு, ஃபாலோயர்ன்றவன் அவுட்புட். இதான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அவுட்புட் பை இன்புட் டீத்தில் வரும்போது அவுட்புட் பை இன்புட். அப்போ அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கீவேர்ட் மாதிரி. ஆனால் வேறு ஸ்பீடில் சொல்லும்போது டிரைவர் மேலே இருப்பான், ட்ரிவன் கீழே இருப்பான். சரியா? ஸ்பீடில் நம்ம வந்து ப்ராடக்ட்டில் சொல்லும்போது தான் அவுட்புட் பை இன்புட். இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் பை அவுட்புட்னு வரும். ஸோ இதை நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஸோ இங்கே டிரைவர் இன்புட்டு, ட்ரிவன் அவுட்புட்டு, இங்கே ஃபாலோயர் அவுட்புட்டு, இவன் இது. ஸோ நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுட்டு இன்னொன்று உல்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெயின் வேல்யூ ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்றது தெரியணும். ட்ரெயின் வேல்யூ ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு தெரியணும். இன்வர்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னா வந்து இது அப்படியே உல்ட்டாவை மாற்றி போடணும். நம்ம இங்கே அதே சேமே தான் போட்டிருக்கோம். இங்கே ட்ரிவன், இங்கே ட்ரிவன், இதோட அப்படியே உல்ட்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்றது தெரியல. இந்த ரூட்டு நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஸோ அதனால் ட்ரெயின் வேல்யூவும் வெலாசிட்டி ரேஷியோவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ. அது ரூட் இல்லை, விஆர்னு போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம என்ன இதில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ஹையர் பேர், லோயர் பேர். லோயர் பேர்னால் வந்து நமக்கு சர்ஃபேஸ் கான்டாக்ட்லேருந்து லோயர் பேர், பாயிண்ட் கான்டாக்ட், லைன் கான்டாக்ட்லேருந்து ஹையர் பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஹையர் பேர் யாரெல்லாம் ஹையர் பேர் அப்படின்னா இவன் சிலிண்டர் அண்ட் பிஸ்டன் வந்து ஸ்லைடிங் பேர். ஸோ கண்டிப்பாக 3 வந்து வரவே வராது. கண்டிப்பாக 3 இருந்தானா இவன் 1 தான் 3 இருக்கான். அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து கேமன் ஃபாலோயர் நம்ம ஹையர் பேர் நமக்கு நல்லா தெரியும். பேர் ஆஃப் கியர் இன் மெஷ் ஹையர் பேர் தெரியும். ஆனால் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பெல்ட் அண்ட் புள்ளியும் ஹையர் பேர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும். எப்பவுமே வந்து என்னென்னா கேள்வி என்ன இருக்கோ கேள்வி மட்டும் பார்த்து போனால் நமக்கு மறுபடியும் இன்னொரு கேள்வி வந்து நமக்கு வேறு மாதிரி மிரட்டும். இந்த எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்கிறோன்னா வீல் ரோலிங் அந்த சர்ஃபேஸ் வந்து ஹையர் பேர் தான். கேமன் ஃபாலோயர் அதுலேயே இருக்குது. பெல்ட் அண்ட் பால் பேரிங் மட்டும் தனியாக பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையர் பேர் தான். ரோலர் பேரிங் அதுவும் ஹையர் பேர் தான். ஸோ
ஸோ பால் பேரிங், ரோலர் பேரிங், கேமன் ஃபாலோயர், வீல் ரோலிங் ஆன் த சர்ஃபேஸ், பெல்ட் அண்ட் புள்ளி, பேர் ஆஃப் கியர் இன் மெஷ், எல்லாமே ஹையர் பேர் அப்படின்றது. ஹையர் பேர்னால் இவங்க எல்லாருமே ஞாபகம் வரணும். ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஞாபகம் வரானா அப்படின்றது பார்க்கணும். 5 பேர் ஞாபகம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேமன் ஃபாலோயர் ஞாபகம் வரான், பெல்ட் அண்ட் புள்ளி ஞாபகம் வரான், ரோலர் பேரிங் ஞாபகம் வரான், பால் பேரிங் ஞாபகம் வரான், வீல் ரோல் அந்த சர்ஃபேஸ் ஞாபகம் வரான், கியர்ஸ் இன் கான்டாக்ட் ஞாபகம் வரான். ஸோ இப்படி தான் வந்து அதை யோசித்து பார்க்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கு டெக்னிக். ஆல்வேஸ் அப்ளை விஜய் சேதுபதி ஃபார்முலா. யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம காஞ்சுகேட் டீத்தை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சுகேட் டீத்தை பற்றி பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கியரை பொறுத்த வரைக்கும் 3 வகையான இது தான் பார்த்தோம். நம்ம யூஸ் பண்ணுவாங்க. காஞ்சுகேட் டீத், இன்வல்யூட், சைக்ளாய்டல். இந்த காஞ்சுகேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, காஞ்சுகேட்டாக இருக்கட்டும், இன்வல்யூட்டாக இருக்கட்டும், சைக்ளாய்டல் இருக்கட்டும், மூணுமே வந்து தே வில் டிரான்ஸ்மிட் த டிசையர்ட் மோஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இதில் வந்து சைக்ளாய்டலும் அதுக்கப்புறம் காஞ்சுகேட்டும் டிஃபிகல்ட் டு மேனுஃபேக்சர். இன்வல்யூட் வந்து ஈஸி டு மேனுஃபேக்சர். அதனால் தான் இன்வல்யூட் வந்து எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. இங்கே காஞ்சுகேட்டில் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் நாட் பாசிபிள். இன்வல்யூட்டில் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பாசிபிளாக இருக்கும். காஞ்சுகேட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஹை, ஆனால் இன்வல்யூட் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் லோ. ஸோ இதில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் லோன்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தப்பான ஆப்ஷனு. மற்ற மூணுமே காஞ்சுகேட்டுக்கு ஒத்து போகும். ஸோ காஞ்சுகேட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபைஸ் த லா ஆஃப் கியரிங். எந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணாலும் அந்த கியர் வந்து லா ஆஃப் கியரிங்கை ஒபே பண்ணால் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். டிசைட் மோஷனையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம். நம்ம எப்படி சுற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கரெக்டாக சுற்றணும். அப்போ அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா இது வந்து டிஃபிகல்ட்டி டு மேனுஃபேக்சர் செய்ய முடியாது. அப்புறம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷனும் வந்து நம்ம பண்ண முடியாது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஹை. அதனால் வந்து காஞ்சுகேட் டீத் ஆர் நாட் இன் நார்மல் யூஸ். நார்மல் யூஸில் காஞ்சுகேட் டீத் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது காஞ்சுகேட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டா இன்வல்யூட் பற்றி புரிதல் வரும். இன்வல்யூட் பற்றி புரிஞ்சிட்டா சைக்ளாய்டல் பற்றியும் புரிதல் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம சைக்ளாய்டலுக்கும் இன்வல்யூட் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். இதில் காஞ்சுகேட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காஞ்சுகேட்டை பற்றி அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்டது கிடையாது. இது ஒரு பெக்குலியரான கொஷின். கியரோட ஒரு பேசிக் கொஷின் தான் இது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 14.5 ப்ரெஷர் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. பினியன், அது பினியன்ற ஸ்மாலர் கியர், 14.5 ப்ரெஷர் ஆங்கிள், 48 இன்வல்யூட் டீத் வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து 48ன்றாங்க. பிச் சர்க்கிள் டயாமீட்டர் வந்து 28.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம மில்லிமீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து மில்லிமீட்டராக மாற்றணும். டயாமீட்டராக மில்லிமீட்டராக மாற்ற தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. 288 mm அப்படின்றது. நம்பர் ஆஃப் டீத் வந்து 48. D/T, இப்போ D/Z போட்டிருக்கோம். நம்ம வழக்கமாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணால் T தான் யூஸ் பண்ணோம். நம்பர் ஆஃப் டீத்துக்கு வந்து நம்ம ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணால் அது ஒரே நோட்டேஷன் யூஸ் பண்ணால் இட் வில் பி குட். D/T போட்டோம்னா நம்ம 6 mm 6 மாடல் வந்து 6 வருது. 6 mm அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது எம்எம்னா இதுவும் இங்கேயும் எம்எம் தான். 6 mm, இட் இஸ் 6 mm. ஸோ அடெண்டம் ஈக்குவல் டு 1 டைம்ஸ் ஆஃப் மாடுல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுல் 6னா அடெண்டமும் 6ஆக தான் இருக்கும். ஸோ 1 and 3 வந்து கரெக்டுன்னு தெரியும். 1 and 3 ஆப்ஷன் வந்து கரெக்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே இது முடிச்சு. நம்ம சர்க்குலர் பிச் போட்டோன்னா 5 டைம்ஸ் ஆஃப் மாடல் 18.85 mm வரும். ஆனால் இங்கே 18 இருக்குது, அது தப்பு. அதே போல் டயமீட்டர் பிச் வந்து இன்வர்ஸ் ஆஃப் மாடல் 1/6ன்றது இங்கே 11/113 கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. ஸோ இப்போ நாலுமே எப்பவுமே நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஒரு செட்டாக வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ செட்டாக கேட்குற கேள்வி வந்து இது ரொம்ப சூப்பரான கொஸ்டின். கியருக்கு வந்து நம்ம பேசிக் புரிதலே இதுதான். ஒரு கியர் படிச்சுட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனை எப்படி ஏப்பா மாடல்னா என்னப்பா, டயமீட்டர் பிச்னா என்னப்பா, இப்போ எவ்வளோ கொஸ்டின் பார்க்கறத விட பேசிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணும். உங்களுக்கு டேம் சார்ட்டை வச்சுட்டு தான் வந்து நீங்கள் தெரிஞ்சது எது தெரியாதுன்னு கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் நோட்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியாது, லேர்னிங் சார்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. டேம் சார்ட் எழுதிட்டிங்கன்னா டக்குன்னு டயமீட்டர் பிச் மாடுல் அப்படின்போ நம்ம வரும், ஓ மாடுலா இதான் D/T, அப்போ இன்வர்ஸ் ஆஃப் மாடல் தான் டயமீட்டர் பிச், 5 டைம்ஸ் ஆஃப் மாடல் தான் சர்க்குலர் பிச், அப்போ அது ஞாபகம் வரும். ஸோ டேம் சார்ட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ டிரான்ஸ்மிஷன், நம்ம எப்பவுமே வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ டிரான்ஸ்மிஷன் தான் நம்ம ஆசைப்படுவோம். Between two gears, the common normal at the point of contact. The common normal at the point of contact always pass through a fixed point. Always pass through a fixed point on the line joining the center of rotation of the gear. அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து பிச் பாயிண்ட் சொல்லுவாங்க. சரியா, இதுதான் லா ஆஃப் கியரிங். லா ஆஃப் கியரிங்க்கு ஸ்டேட்மெண்ட் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எதை குறிக்குதுன்னா லா ஆஃப் கியரிங். லா ஆஃப் கியரிங்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்,
ஃபார் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ. லா ஆஃப் கியரிங்கில் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ. டிரான்ஸ்மிஷன் பிட்வீன் 2 gears. வெலாசிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்கணும்னா 2 கியர் தேவை. த காமன் நார்மல், ரெண்டாவது வார்த்தை. ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ, ரெண்டாவது காமன் நார்மல். At the point of contact must pass through the fixed point on the line joining the center of rotation. Line joining the center of rotation. Line joining the center of rotation. The law of gearing. ரெண்டாவது ஆப்ஷன். For involute gear, the pressure angle changes with the change in center distance between gear. Center distance மாற்றும் போது pressure angle change ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட். ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஒரு 500 பாயிண்ட் இந்த மாதிரி. இப்போ லா ஆஃப் கியரிங் ஒரு பாயிண்ட்னா இன்வெர்ட் கியரை பற்றி கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டாவது பாயிண்ட். இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் வச்சுக்க வந்து அப்படியே டிஸ்க்ரீட் டேட்டாவாக வந்து ஒரு 500 பாயிண்ட் ஞாபகம் வச்சா போதும். இப்போ லா ஆஃப் கியரிங் ஒரு பாயிண்ட்டு, சென்டர் இன்வெர்ட் கியருக்கு ப்ரெஷர் ஆங்கிள் மாற்றினா சென்டர் டிஸ்டன்ஸ் மாற்றினா ப்ரெஷர் ஆங்கிள் மாறுன்றது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the velocity ratio of compound gear train depends upon the input and output gears only அப்படின்றாங்க. காம்பவுண்ட் கியர் ட்ரெயினில் இன்புட்டும் அவுட்புட்டும் தான் போதும். யாரா சொன்னது? அது பச்சை போய். ஏன் அப்படின்னா வெலாசிட்டி ரேஷியோ ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் டிபெண்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரீத் ஆன் த ட்ரிவன், ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் ட்ரீத் ஆன் ட்ரிவர். அப்படின்னா எல்லாம் எத்தனை கியர் இருக்கோ எல்லாத்தையும் சார்ந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ மூணாவது வந்து பொய். மூணாவது பொய் அப்படின்னா எல்லாம் ஆப்ஷன் அவுட் ஆகிடும். அப்போ ஆப்ஷன் வந்து 1 to 4. அப்போ 4 என்ன? எபி அப்படின்னா அப்பான் அரவுண்ட். எபி அப்படின்னா அப்பான் அரவுண்ட். அப்பான் இவனை சுற்றி இவன் வருவான். அப்பான் அரவுண்ட். இவன் வந்து ஒருத்தன் வந்து இந்த கியர் ஆக்சிஸை பொறுத்து இந்த கியர் ஆக்சிஸ் சுற்றும். ஸோ இந்த கியர் ஆக்சிஸ் இது வந்து கியர் ஆக்சிஸ் 2, இது கியர் ஆக்சிஸ் 1. ஸோ நம்ம என்ன பண்ணுது அப்படின்னா அப்பான் அரவுண்ட். எபி அப்படின்னா அப்பான் அரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். சுற்றி சுற்றி வந்தீங்க அப்படின்ற மாதிரி சுற்றி வந்தோம். யாரை சுற்றி வந்தீங்க? இந்த கியர் ஆக்சிஸை பொறுத்து அந்த கியர் ஆக்சிஸ் சுற்றும். ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் இன்வால்வ்ஸ் ரொட்டேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 1 gear axis about some other gear axis. Rotation of 1 gear axis about another gear axis. அதான் எபி. அப்பான் அரவுண்ட். அதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஆப்ஷன் வந்து 1 to 4 ரைட் ஆன்சர். இந்த 4 விஷயமும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா 4 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். 4 விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா parallel shaft with slight offset. parallel shaft எப்படி இருக்கும் வச்சுங்களேன். எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும், வெளியே ப்ரொஜெக்ட் ஆகிரும். அதே போல் இங்கேயும் எப்படி இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக ஒரு மேட் ஆகும். அப்படி இப்படி போகிறதுக்கு இப்படி நகரணும். அதாவது ஒரு ரெண்டு சர்ஃபேஸ் இருக்குது. இப்படி லைட்டாக அசைஞ்சிக்கலாம், இப்படி அசைஞ்சிக்கலாம். ஸ்லைட் ஆஃப்செட். லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட் சொல்லுவாங்க. லேட்ரல்னால் ஒரு பெர்பெண்டிகுலராக மிஸ்அலைன்ட் ஆகுது. சரியா? இப்படி ஆக்சியல் மிஸ்அலைன்மெண்ட்னா ஆக்சிஸ் வந்து மிஸ்அலைன்ட் ஆகும். இது லேட்ரல்னால் இப்படி பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் மிஸ்அலைன்மெண்ட் லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட். லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட்டுக்கு யாரை யூஸ் பண்ணுவீங்க? இல்லை ஸ்லைட் ஆஃப்செட். பேரலல் ஷாஃப்ட் வித் ஸ்லைட் ஆஃப்செட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஓல்டாம் கப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டாம் கப்ளிங்கில் நமக்கு பிட் என்ன அப்படின்னா எல் தான் பிட்டு. எல்னா லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட் அப்படின்றது லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட். எம் கூட வச்சுக்கலாம். லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட் ஓல்டாமில். ஸோ அது லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஆஃப்செட். லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட்ன்றது ஸ்லைட் ஆஃப்செட் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்லைட் ஆஃப்செட்னால லேட்ரல் மிஸ்அலைன்மெண்ட்டு இது பண்ணலாம். பேரலல் ஷாஃப்ட், பட் இட் ஹேஸ் டு பி பேரலல். ஸோ பேரலல் ஷாஃப்ட்டுக்கு ஸ்லைட் ஆஃப்செட்டுக்கு என்ன செட்டப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓல்டாம் கப்ளிங் தெரியணும். அடுத்தது பேரலல் ஷாஃப்ட் அட் ரீசனல் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்குது, ஒரு ரீசனல் டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பெல்ட் அண்ட் புள்ளி யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பெல்ட் அண்ட் புள்ளி யூஸ் பண்ணணும் ரீசனபிள் டிஸ்டன்ஸில் இருந்தால். அடுத்தது பார்த்தீங்கன்னா
பெர்பெண்டிகுலர் ஷாஃப்ட்டுக்கு யார் அப்படின்னா வார்ம் அண்ட் வார்ம் வீல் அதுதான் பெர்பெண்டிகுலர் ஷாஃப்ட். இன்டர்செக்டிங் ஷாஃப்ட்டுக்கு வந்து ஊக் ஜாயிண்ட் ஆர் யூனிவர்சல் கப்ளிங். இன்டர்செக்டிங்க்கு ஊக் ஜாயிண்ட் ஆர் யூனிவர்சல் கப்ளிங். அப்போ ஏக்கு 3 பிக்கு 4 அப்போ சிஆர் டிஆர் தான் சொல்லணும். பெர்பெண்டிகுலர் ஷாஃப்ட்டுக்கு ஊக்குனா 2 அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம இனி ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம் இருக்குது. ரேக்குனா என்ன அப்படின்னா ரேக்குனா என்னென்னா எ கியர் வித் இன்ஃபனைட் ரேடியஸ். எ கியர் ரேக்னா யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன அப்படின்னா ரேக்னா எ கியர் வித் இன்ஃபினைட் ரேடியஸ். பினியன் அப்படின்னா வந்து இங்கே மேட்டிங் இதில் வந்து மேட்டிங் பேரில் வந்து யார் ஸ்மாலராக இருக்கானோ அவன் பினியன். ஸ்மாலர் கியர் இஸ் கால்ட் அஸ் பினியன். லார்ஜர் கியரை வந்து கியர்னா சொல்லுவோம். ஸோ அது வந்து ஸோ ரேக்னா என்ன பினியன்னா என்னன்னு சொல்லிட்டோம். ரேக் அண்ட் பினியன் சிஸ்டம். ரேக் இஸ் எலமெண்ட் மூவிங் இன் ஏ டிரான்ஸ்லேஷன். ரேக் வந்து டிரான்ஸ்லேஷன் டைரக்ஷன் நகரும். இட் வில் மூவ் இட் ஹாஸ் அ ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படி சொல்லலாம். ரேக் வந்து ரேக்னா ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் அப்படின்னு தெரியணும். இட் மூவ் இன் த டிரான்ஸ்லேஷன் டைரக்ஷன் அப்படின்றது தெரியணும். ராக் பினியன்னா இட் இஸ் எ ரோட்டரி கியர். இப்போ இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். டிரான்ஸ்லேஷன் ஆக்சிலேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பினியன் அப்படின்றது. இப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இப்போ டார்க்கு போடும்போது T = I ஆல்ஃபா அப்படின்வாங்க. ஸோ இதில் என்னென்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இவனும் பக்கத்தில் இருக்கனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வேரியபிள் பக்கத்தில் இருந்தோம்னா I இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆல்ஃபா அப்படின்றத நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கிறதா அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இவங்க டிரைவ் பண்ணியிருக்காங்க. என்ன டிரைவ் பண்ணால் ரேக் அண்ட் பினியன் போட்டு டார்க் வந்து பினியன் வந்து டவ் பின்னு சொல்லிட்டு -F × RP. F டிரான்ஸ்லேஷனால் உருவாது. இது வந்து இப்படி சுற்றினா இது இந்த பக்கம் டார்க் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இது இந்த பக்கம் வரும்னு சொல்லி நான் ஆப்போசிட் போட்டு தட் இஸ் = I ஆல்ஃபா அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த I ஆல்ஃபா போட்டு இது எஃப்க்கு பதிலாக MAன்னு சப்ஸ்டிட் பண்ணுறாங்க. MRARன்னு போடுறாங்க. MA சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ஏ மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. ஏ வந்து கண்டுபிடிக்கும் போது என்னென்னா வந்து டவ் P - IP ஆல்ஃபா P பை M சஃபிக்ஸ் R. இந்த எஃப் அது வந்து எஃப்ன்றது எஃப்க்கு தான் MRARன்னு போட்டிருக்கோம். MRAR அப்படின்னா இது ஆர் சஃபிக்ஸ் P. ஸோ ரேடியஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் ஆல்ஃபா ஏற்ற இது ரெண்டு பேருமே ஆல்ஃபா ஏற்ற நமக்கு ஏ குறையும். IP இன்க்ரீசஸ் அஸ் AR டிக்ரீஸிங். IP இது பண்ணும்போது AR வந்து இதுவாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே சொல்கிறது வந்து இது வந்து டிரான்ஸ்லேஷன் ஆக்சிலேஷன் கிடையாது. இது வந்து ஆங்குலர் ஆக்சிலரேஷன். இது மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கனால நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஞாபகம் வச்சுக்கிறோம். அது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும். ஆனால் ரியலாக ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வரும். அதாவது இவனை அதிகப்படுத்தினா ஆல்ஃபாவை அதிகப்படுத்தினா ஐ அதிகப்படுத்தினா ஏ வந்து குறையும். இங்கே கேட்ட கேள்விக்கு என்ன அர்த்தம்? ஐயை அதிகப்படுத்தினா ஏ என்ன ஆகும்? தீர்ப்பு என்னன்னா ஐயை அதிகப்படுத்தினா ஏ கம்மியாகும். இந்த கொஸ்டின் சூப்பரான கொஸ்டின். சென்டர் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? இட் இஸ் அ சம் ஆஃப் த பிச் சர்க்கிள் ஆஃப் த 2 கியர்ஸ். ஆர்ன்றது பிச் சர்க்கிள். ஸோ பிச் சர்க்கிளுக்கு என்ன பிச் சர்க்கிளும் பேஸ் சர்க்கிளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா பிச் சர்க்கிளுக்கும் பேஸ் சர்க்கிளுக்கும் என்ன சம்மந்தம்னா பேஸ் சர்க்கிள் ஈக்குவல் டு R டைம்ஸ் ஆஃப் பிச் சர்க்கிள் டைம்ஸ் ஆஃப் cos π. அது இங்கேருந்து வருது. R cos π தான் வந்து நமக்கு ஆர்ன்றது அதிகமாக இருக்கும். ஆர் வந்து அதிகமாக இருக்கும். R cos π சின்னதாக இருக்கும். அது காம்போனண்ட்டாக மாறும்போது குறையும். ஸோ யார் பெரியவன் அப்படின்றது ஃபஸ்ட்டு பஞ்சாயத்துக்கு முடிவு பண்ணணும். யார் பெரியவனா பிச் சர்க்கிள் தான் பெரியவன். பிச் சர்க்கிள் பெரியவன், பேஸ் சர்க்கிள் சின்னவன். பேஸ் சர்க்கிள் சின்னவன். அப்போ பேஸ் சர்க்கிள் ஈக்குவல் டு பிச் சர்க்கிள் டைம்ஸ் ஆஃப் cos π. ஏன்னா ட்ரிக்னாமெண்ட்ரியோட வேரியபிள் போடும்போது அதோட மதிப்பு குறையும். cos 30 அப்படின்னா அது 1 கம்மியாக இருக்கும். cos 45னா 1 கம்மியாக இருக்கும். அப்போ R ஈக்குவல் டு RB ஈக்குவல் டு R cos π. ஸோ ஏன்னா காசு சேர்ந்தால் காசு கொடுத்தா அதிகமாகுமான்னு நினைக்கிறேன். காசு கொடுத்தா கம்மியாகும். ஸோ அப்போ நம்ம இதில் என்ன பண்ணால் R ஈக்குவல் டு R1/cos π. அதே போல் பினியனுக்கு R2/cos π. ரெண்டுத்தையும் கூட்டினா R1/cos π R2/cos π. அப்போ ஆன்சர் வந்து R1 + R2/cos π. இது வந்து சென்டர் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. சென்டர் டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இது, இன்னொரு ஃபார்முலா இது. சென்டர் டிஸ்டன்ஸுக்கு இது வந்து இட் இஸ் சம் ஆஃப் த பிச் சர்க்கிள் ரேடியஸ். இட் இஸ் சம் ஆஃப் த பேஸ் சர்க்கிள் ரேடியஸ் பை cos π அப்படின்றது தான் வந்து சென்டர் டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா. இப்போ பேஸ் சர்க்கிள் வந்து 10 mm 20 mm, cos
20 டிகிரி அப்படின்னு கொடுத்து கேட்டில் கேட்டாங்கன்னா இது கேட் ரிலவெண்ட்டான ப்ராப்ளம். அப்போ நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்னென்னா இதில் பார்க்கும்போது யூனிட் வைஸே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு யூனிட்டே கிடையாது. R1/R2னா மீட்டர் கேன்சல் நோ யூனிட். அப்போ ரேடியஸோட யூனிட் வந்து நோ யூனிட்டா, இது வரவே வராது. இதுவும் நோ யூனிட் வரவே வராது. இது பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் வந்து கீழே போகும். இதோட யூனிட் வந்து பெர் மில்லிமீட்டர், இதுவும் வராது. இதோட யூனிட் வந்து மில்லிமீட்டர். அப்போ இதான் வரும். யூனிட்டை வச்சே ஆன்சர் எழுதிடலாம். அதாவது நமக்கு அந்த கேள்விக்கான பதிலுக்கு வந்து போதுமான அறிவு இருந்தாலே போதும். நம்ம ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தால் தான் கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், அப்படிலாம் கிடையாது. யூனிட்டை வச்சே நம்ம கண்டுபிடிச்சலாம். என்னப்பா இது பெர் மில்லிமீட்டர் வருமா, வராது. இல்லை நோ யூனிட் வருமா, இது நோ யூனிட் பெர் மில்லிமீட்டர், அப்போ மில்லிமீட்டர் தான் வரும். அப்போ R1 + R2 cos π அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வி ஒரு சூப்பரான கேள்வி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிடர் ஃபாலோயிங் ப்ரொஃபைல்ஸ் ஆஃப் மேட்டிங் கியர் டீத். என்னென்ன ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, இன்வெர்ட் ப்ரொஃபைல், சைக்ளாய்டல் ப்ரொஃபைல், கான்ஜுகேட் ப்ரொஃபைல். விச் ஆர் தீஸ் சாட்டிஸ்ஃபை த லா ஆஃப் கியரிங். லா ஆஃப் கியரிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ரொஃபைல் எது அப்படின்னு கேட்குறாங்க. லா ஆஃப் கியரிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ரொஃபைல் இது. ஒரு இன்வெர்ட் ப்ரொஃபைல் எப்படி உருவாகும் அப்படின்னா, when a thread is unwound from the cylinder, சிலிண்டர்லேருந்து அப்படியே அப்படி பிரிச்சிங்கன்னா அது உருவாகிற ப்ரொஃபைல் தான் இன்வெர்ட் ப்ரொஃபைல். கரெக்டாக அப்படியே பிரிக்கணும். மெல்ல பிரித்தா அது அப்படியே இன்வெர்ட் ப்ரொஃபைல் மாதிரி தான் வரும். கரெக்டாக. when a cylinder is unwounded from another cylinder அப்படின்னா சைக்ளாய்டல் வரும். when a thread is unwound from the cylinder அப்படின்னா அது இன்வெர்ட் ப்ரொஃபைல். when a cylinder is unwounded from the அப்படின்னா unwounded externally from the இதுனா அது ஒரு சைக்ளாய்டு வரும். அதே வந்து இன்டர்னலி வந்தால் அது ஒரு சைக்ளாய்டு வரும். அப்போ சைக்ளாய்டு வந்து ரெண்டு வகையான சைக்ளாய்டு இருக்குது. ஒன்று எப்பி சைக்ளாய்டு, இன்னொன்று ஐப்போ சைக்ளாய்டு. எப்பி சைக்ளாய்டுனா வெளியில் இருந்து அப்படியே சிலிண்டர் பிடிச்சா அது சிலிண்டர் இஸ் அன்வோண்ட் ஃப்ரம் அனதர் சிலிண்டர் அப்படின்னா எப்பி சைக்ளாய்டு. அது ஏன்னா அப்பான ரவுண்டு இல்லை, எப்பினா வெளியில் அப்படியே சுற்றி வரணும். ஐப்போனா உள்ள இன்டர்னலாக ரெண்டு சிலிண்டர் சர்ஃபேஸ் இருக்குது, அதை அன்வோண்டு பண்ணோம் அப்படின்னா வந்து ஐப்போ சைக்ளாய்டு. எப்படி ஐப்போ சைக்ளாய்டு உருவாகுது, எப்படி எப்பி சைக்ளாய்டு உருவாகுது, எப்படி இன்வெர்ட் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மூணுமே தான் லா ஆஃப் கியரிங் இது பண்ணுறது. லா ஆஃப் கியரிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். when the teeth of two gears are in contact, the common normal at the point of contact, the common normal at the point of contact cuts the line joining center of two gear. ஸோ யாருக்கு நமக்கு விஷயம் பேசுகிறோன்னா காமன் நார்மல் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ அது சொல்லுவோம். காமன் நார்மல் கட்ஸ் த லைன் ஜாயினிங் சென்டர்ஸ் ஆஃப் டூ கியர்ஸ். இது ஒரு சென்டர், இது ஒரு சென்டர். காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கட் த லைன் ஜாயினிங் சென்டர் ஆஃப் டூ கியர்ஸ் அட் எ பாயிண்ட். ஏதோ ஒரு பாயிண்டில் கட் பண்ண போகுது. காமன் நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கட்ஸ் த லைன் ஜாயினிங் த சென்டர் ஆஃப் டூ கியர்ஸ் அட் எ பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிட்ச் பாயிண்ட் சொல்லுவாங்க. விச் டிவைட் இட் இந்த இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. எப்படி டிவைட் பண்ணோன்னா இப்படி டிவைட் பண்ணுது. இதான் வந்து காமன் நார்மல்னு வச்சிங்களேன். இது காமன் நார்மல் ஒரு கற்பனைக்காக. இது சென்டர். இப்போ இந்த காமன் நார்மல் வந்து எப்படி தான் வரணும், பெர்பெண்டிகுலராக தான் வரணும் கிடையாது. அது வந்து காமன் நார்மல் எப்படி வேணால் வரலாம். ஸோ இங்கே அது அவன் அந்த இடத்துல காமன் நார்மல், இவன் காமன் நார்மல் கட் த பாயிண்ட். ஸோ இது வந்து இட் டிவைட்ஸ். இது வந்து எக்ஸு, இது ஒய்னு வச்சுங்க. x/y அப்படின்னா ω2/ω1. இட் இஸ் இன்வர்ஸ் ரிலேட்டட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் த ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்றது புரியுறதுக்காக. காமன் நார்மல் at the point of contact, common normal at the point of contact cuts the line joining the center which is inverse relation to the angular velocity. Cut the line joining the center at a point which is the inverse of the angular velocity சொல்லுது. இது law of gearing. law of gearing வந்து மனசில் திரும்ப 2 வாட்டி 3 வாட்டி ஓடணும். law of gearingனா நம்ம இன்டர்வியூவில் நம்ம சொல்கிற மாதிரி ரெடி ஆகணும். ஸோ காமன் நார்மல் லைன் ஜாயினிங் த சென்டர், காமன் நார்மல் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், line joining the center at a point which is inverse of the angular velocity அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் வந்து 1 2 3 தான் ஆன்சர். இது வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின் இஸ் 0வா 1ஆ 2ஆ 3ஆ. ஸோ எபிசைக்ளிக்கில் வந்து 2 இன்புட் கொடுக்கணும். 2 இன்புட் கொடுத்தா தான் அது மோஷன் நடக்கும். அப்போ நம்பர் ஆஃப் இன்புட் ரெக்யர்ட் டு கெட் டிசைட் அவுட்புட் மோஷன் அப்படின்றது தான்
degree of freedom for 2 degree of freedom. All simple gear train and compound gear train have 1 degree of freedom. But எபிசைக்ளிக் கியர் ட்ரெயின்னா சும்மா நினச்சிங்களா? 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சிம்பிள் கியர் ட்ரெயினுக்கு எத்தனைனா 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். காம்பவுண்ட் கியர் ட்ரெயினுக்கு எத்தனைனா 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். ஆனால் எபிசைக்ளிக் கியர் ட்ரெயினுக்கு 2 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்.